Hi, my brothers and sisters. Very, very good morning. டீ சாப்பிட்றீங்களா? காலைல மணி ஒரு 8 ஆச்சு, 8:15 ஆச்சு. ஃபஸ்ட்டு டீலேருந்து தொடங்குறேன். ஓகேங்களா? இன்றைக்கி டே பிளாக் தான், வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி முக்கியமான வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. அவங்க வீட்டில் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் ஜோயில் போடா, ஜோயில் ஸ்கூல் கிளம்பிட்டான். ஹாய் சொல்கிறா வியூவர்ஸ், கண்டிப்பாக போடா. நம்ம ஹாய் சொல்லு. ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனுக்கு மற்ற வேலைகள் பார்க்கணும். கீ ரைஸ் வித் சிக்கன் கிரேவி ஆர்டர் பாருங்கள். இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தேங்காய், அது இடமிஷன் இதெல்லாம் அப்படியே இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். மேடம் இங்கே பாருங்க, அதுக்கு உண்டான பொருட்கள் வெங்காயம், தக்காளி ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க, என்ன டைம் காட்டுறோம். வாங்க, டைம் பார்த்தீங்களா? வாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னடா? மேகி. காலைல மேகி. ஏன்னா அங்கே இன்னைக்கு கொஞ்சம் அந்த வேலை இருக்கிறதால காலைல டிஃபன் அவருக்கு தான். எங்கள் கராத்தா ட்ரெஸ் இருக்குது. இன்னைக்கு கராத்தா இருக்குது. நீங்கள் கராத்தா இருக்காடா? ஓகே. எத்தனை பீரியடு? 7 பீரியட், 8 பீரியட். சரி, ஓகே ஓகே ஓகே. இங்கே தான் நீ ஜோயிலுக்கு டிஃபனு இங்கே இருக்கான் பாருங்கள். டிஃபன் வாங்கியாச்சு. ஏன்னா வீட்டில் சமைக்க முடியல, அந்த மீட்டிங்காக சமைக்கிறதால. ஓகேங்களா? எப்போ யூஸ்வலாக இங்கே தான் அங்கே டிஃபன் வாங்குவோம். ஓகேங்களா? त्यांचे कोला काटत मला. பாய். விட்டாச்சுங்க, எல்லாம் இப்போ தான் வராங்க. நானும் போய் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை, ஸ்கூலில் விட்டாச்சு. சாரி, வண்டி போயிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சவுண்டு இருக்கும். ஜோயில் ஸ்கூலில் விட்டாச்சு. இப்போது சிக்கன் வாங்க போகிறேன். 3 kg இல்லை 3.5 kg. அதாவது மீட்டிங் இருக்குன்னு சொன்னாலும் அதுக்காக போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். சிக்கன் ஷாப் இங்கே தான் வாங்க போகிறேன். அண்ணா ஹாய். இல்லை ஹாய், இவரே ನನ್ನ பிரதர் அண்ட் ஓனர். எல்லாம் ஒரே. நான் உங்களுக்கு அப்புறமா கன்னடாவில் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், நான் ரெகுலராக இங்கே தான் சிக்கன் வாங்குவேன். பிரதர் தான் கொடுப்பாரு. உங்களுக்கு இது பண்ணுறேன். சிக்கன் எல்லாம் ரெடியாக இருக்குது. கட் பண்ணோம். ஓகேங்களா? இந்தாம்மா சிக்கன் பாத்திரம் வச்சுருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. வெங்காயம், தக்காளியெல்லாம் அரிய வேண்டியிருக்கு. பாருங்கள், சொல்லுங்கள் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சென்னையிலலாம் மழை எப்படி இருக்குது? மழையா வெயிலா? சொல்லுங்கள். மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா? எப்படி போயிட்டுருக்கு? தக்காளி
டக்குன்னு முடிக்கணும். ஒரு 11 o'clock உள்ள அந்த இது பண்ணணும். ஆனியன் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, சைடில் வச்சுருவோம். இப்போது டொமேட்டோ. ஓகேங்களா, தக்காளி, அங்கே எவ்வளோங்க கிலோ தக்காளி வெங்காயம் சென்னையில் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. இங்கே பொறுத்த வரைக்கும், கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, அந்தந்த ஊருக்கு ஏற்றபடி அந்தந்த ரேட் இருக்குது. பார்ப்போம். பெருசாக அரையணுமா சின்னதாக அரையணுமா கேட்டுக்கிறேன். சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. சாப்பாட்டுக்கு ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. ரைத்தா இஸ் ரெடி. பட் ரைஸுக்கு கீ ரைஸு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்காக சிக்கன் கொதிச்சிட்ருக்கு. சிக்கன் கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சிட்ருக்கு. ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். எடுத்துக்கிறேன். கீ ரைஸ், நம்ம ஸ்டைல் கீ ரைஸ் இது பாருங்கள். 3 kg 3.5 kg நினைக்கிறேன். ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கீழேயும் தூக்கிலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அங்கே சாப்பாடு காட்டினால அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆட்டோ கால் பண்ணிவிட்டு, நம்ம தெரிஞ்சவர் தான், கால் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு மேடம் வந்து கிளம்பிடுவாங்க. நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். ஏன்னா எனக்கு பர்மிஷன் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. அதை நான் பார்க்கணும். அவங்க ஆட்டோ ஏற்றி அனுப்பிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், முடிச்சாச்சு. வீட்டில் முடிச்சுட்டு ஒய்ஃபை வந்து சாப்பாடெலாம் ஆட்டோவில் அரேஞ்ச் பண்ணி அவங்கள பத்திரமா சேஃபாக அனுப்பிச்சாச்சு. அங்கே ஆர்டர் இருக்காங்க, அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, நாங்கள் செஞ்சு கொடுத்துடுவோம். சரி, அங்கே போய் அவங்க பிக்கப் பண்ணி அவங்க இது பண்ணிப்பாங்க. அவங்க ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க. சாரி, என்னால் போக முடியல, ஏன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதால நான் வந்துட்டேன் நான். ஓகே மக்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், ஹாவ் எ நைஸ் டே. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, நான் உங்கள் நவீன். இது உங்கள் ஜோயல் வ்ளாக்ஸ்.